வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழில் பாரிய மனித புதைகுழி 110 நாள் அகழ்வுக்கு 5.79 கோடி செலவு. யாழில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தின மாநாடு கைகொடுக்குமாறு அழைப்பு. தமிழ் மக்களை ஏமாற்றும் அரசாங்கத்தின் போலி உறுதிமொழிகள் முன்னணி குற்றச்சாட்டு. உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை வாங்க உள்ளூருக்கு வெளியான தகவல். 2023ஆம் ஆண்டில் வரி ஏய்ப்பு செய்தவர்களின் தகவல்களை வெளியிட விசேட உத்தரவு. பேருந்தில் தொலைந்த தங்கச் சங்கிலி சாரதி நடத்துனரின் நேர்மையான செயல். வவுனியாவில் 16 பவுன் நகையை கொள்ளையடித்த 4 கைது. பெக்கோ சவனின் தாயார் சுட்டுக்கொலை, மற்றொரு சந்தேக நபர் கைது. யாழில் இடம்பெற்ற விபத்தில் இளம் பொறியியலாளர் பலி, சம்பவத்தின் பின்னணி தகவல். கால்வாயில் விழுந்த 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. அச்சுறுத்தும் எல்னினோ, யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடை, பிரதமரின் அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்டங்களாக சுமார் 110 நாள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை 5,79,68,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி மகேஷ் கட்டுலந்த தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணியின் போது இதுவரை 584 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினத்தன்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்துக்கும் எத்தனையோ அரசுகள் மாறி மாறி வந்த போதும் நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது, இந்த உறவுகள் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உயிருடன் இல்லையா என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் கவனஈர்ப்பு போராட்டங்கள் நாங்கள் செய்து எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. அதனால் இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் சர்வதேச மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்வதாக காட்டிக்கொண்டு அவர்களை தம் பக்கம் ஈர்க்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்கள் சந்திப்பு மட்டக்களப்பு துறைநிலாவணை பகுதியில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய சுரேஷ், கடந்த காலங்களில் தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களிடம் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதும் தேர்தலுக்கு பின் அவர்களின் பிரச்சனைகள் உரிய முறையில் கவனிக்கப்படுவதில்லை என தெரிவித்தார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 14,5,896 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் 49,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 24 கேரட் தங்க பவுன் 3,96,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் 45,470 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் பவுன் 3,63,750 ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு கடப்பாடுகளை அறவிடுவது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஊடக அறிக்கையில் குறிப்பிட்ட வரி செலுத்தர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை வெளியிடுமாறு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் 2023 டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 84 பில்லியன் வரி மிகுதி வைத்திருந்த செலுத்துநர்களின் பெயர்கள் மற்றும் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டிய தொகையின் விவரங்களையும் வெளியிடுமாறு ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகை தற்பொழுது அரசாங்கத்துக்கு வரவேண்டிய தொகையாக இல்லாமல் போயுள்ளதால் அது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள பொதுமக்களுக்கு உரிமை உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இலங்கை பிரஜையான ஆர்பிஜே சுரங்கா கோரிய தகவல்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நிராகரித்ததை தொடர்ந்து அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த போது ஆணைக்குழு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பெண் பயணி ஒருவர் தொலைத்த 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கச்சங்கிலி மீண்டும் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. பேருந்தின் நடத்துனரும் மற்றும் சாரதியுமே இவ்வாறு நகையை அந்த பெண்ணிடம் ஒப்படைத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மேற்படி தினத்தன்று பருத்தித்துறை சாலையிலிருந்து வட்டுக்கோட்டை வரை செல்கின்ற 767 வழித்தட போச பேருந்தின் மதிய சேவையின் போது பயணித்த பெண்ணொருவர் வட்டுக்கோட்டையில் மரணச் சடங்கொன்றுக்கு சென்றுவிட்டு இன்னொரு உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற பின் அவரின் கழுத்தில் இருந்த 2.5 பவுன் தங்கச்சங்கில் இல்லாததை அவர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து அவர் வழிநடுகிலும் சென்று பார்த்தபோதும் சங்கிலியை காணவில்லை. இதன் பின் சங்கிலி கிடைக்காதென்ற கவலையோடு மீண்டும் வட்டுக்கோட்டையில் இருந்து பருத்தித்துறை நோக்கி செல்ல அதே பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அவர் தன்னுடைய தங்கச்சங்கிலி காணாமல் போன விடயத்தை பேருந்தின் நடத்துனருக்கும் மற்றும் சாரதிக்கும் தெரியப்படுத்தினார். இதன் பொழுது அவர்கள் நீங்கள் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அந்த சங்கிலி இருந்ததென்றும் அதை கண்டெடுத்து பத்திரமாக வைத்திருக்கிறோம் என்றும் கூறி அதை ஒப்படைத்துள்ளனர். பின்னர் பருத்தித்துறை டிப்போவுக்கு சென்ற பின் பேருந்தை சுத்தம் செய்த போது அந்த சங்கிலியின் எஸ் படிவிலான இணைப்பு பகுதியையும் கண்டெடுத்து அதையும் உரிய பெண்ணிடம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகையை கண்டெடுத்து உரியவர்களிடம் சேர்ப்பித்த பருத்தித்துறை டிப்போவைச் சேர்ந்த சாரதியான மனோகரன் சயந்தன் மற்றும் நடத்துனரான ராசநாயகம் பிரின்சிராஜா ஆகியோரின் நேர்மையான பண்பை பேருந்தில் இருந்தோரும் மற்றும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் வீடொன்றில் 16.75 பவுன் நகைகளை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த நால்வரும் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் கடந்த 20ஆம் தேதி வவுனியா தேக்கவத்தை பகுதியிலுள்ள வீடொன்றில் 16.75 பவுன் தங்க நகை கொள்ளையிடப்பட்டது. இது தொடர்பில் வவுனியா தலைமை காவல் நிலைய குற்றத்தடுப்பு காவல்துறையிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமன் என்பவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த கொலை தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கடந்த 19ஆம் தேதி மித்தனிய காவல்துறை பிரிவில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட மித்தனிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை மித்தனிய காவல்துறையினர் தடுத்து வைத்து விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி மித்தனிய காவல்துறை பிரிவில் வைத்து பெக்கோ சமன் என்பவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு குறித்த சந்தேக நபர் உதவி மற்றும் ஒத்தாசை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற வீதி விபத்தில் படுகாயமடைந்த இளம் பொறியியலாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பொறியியலாளர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். கரவட்டி கிழக்கை பூர்வீகமாகவும் பவுனி குளத்தை வதிவிடமாகவும் கொண்ட கந்தசாமி கோகுலதாஸ் கோபு என்ற 32 வயதான இளம் பொறியியலாளரை உயிரிழந்தார். நேற்று முன்தினம் நள்ளிரவு வேளை உயிரிழந்த பொறியியலாளர் தன்னுடைய நண்பர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்ட போது நல்லூர் பகுதியில் வந்த காருடன் எதிர்பாரா விதமாக மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி கொண்டது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் காரை செலுத்தி வந்தவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமற்ற நிலையில் மூவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பொறியியலாளரான கோகுலதாஸ் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்த நிலையில் ஏனைய இருவரும் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்நேவ கலாவிவா வீதி பகுதியில் கால்வாயில் விழுந்த 2 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த குழந்தை கல்நேவா பகுதியைச் சேர்ந்த குழந்தை என காவல்துறையினர் தெரிவித்தனர். குழந்தை வீட்டிலிருந்து காணாமல் போவதாக தந்தை கல்நேவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து குழந்தையை தேடும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடுதல் நடவடிக்கையின் போது வீட்டுக்கருகில் செல்லும் கால்வாயின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்துக்கருகில் குழந்தை சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து உடனடியாக குழந்தை கல்நேவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் சடலம் கல்நேவ மருத்துவமனை சவக்கடங்கில் வைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்நேவ போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் வாழும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று பிற்பகல் 4 மணி முதல் நாளை பிற்பகல் 4 மணி வரை கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மொன்றாகலை மாவட்டங்களில் பகல் நேரத்தில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு இயல்பை விட அதிகரித்து எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில்
இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான சட்டமூலம் ஒன்றை நியூசிலாந்தில் நாடாளுமன்றில் தாக்கல் செய்ய உள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் கிறிஸ்தோபர் லக்சன் தெரிவித்தார். மேலும் இந்த சட்டத்தினை மீறுகின்ற சமூக ஊடக நிறுவனங்களுக்கு அவற்றின் உலகளாவிய வருவாயில் 10% வரையிலான அபராதம் விதிக்கவும் அந்த சட்டமூலத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி சமூக ஊடக நிறுவனங்கள் பயனர்களின் வயதை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்கனவே உள்ள கணக்கு தகவல்கள், முக அடையாள தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் அடையாள ஆவணங்கள் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.